இப்ப தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய வெள்ள பாதிப்பு, இதுக்கு முன்னாடி சென்னையில் ஏற்பட்ட பெரிய வெள்ள பாதிப்பு, இது சம்பந்தமாலாம் பேசுறதுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் நேற்று டெல்லியில் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சுமார் 1 மணி நேரம் பேசியிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேரழிவை பற்றியெல்லாம் அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு அப்பாவே. ஆக்சுவலா தமிழ்நாட்டோட வெள்ள பாதிப்புகளை பற்றியெல்லாம் அவங்க பேசினது வெறும் 5 நிமிஷம் தான். மீதி 55 நிமிஷமும் ஸ்டாலினையும் உதயநிதியும் தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அரசியல் மேடைகளில் பேச வேண்டியது எல்லாம் இந்தியாவோட நிதி அமைச்சராக உக்காந்துக்கிட்டு டெல்லியில் நிர்மலா மேடம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்திய ஜனநாயகத்தை ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் ஒன்னா கூடி தான் காப்பாற்றணும், வேற வழியே கிடையாது. மற்றபடி அதையும் இதையும் பேசிக்கிட்டு அவங்களையும் இவங்களையும் திட்டிட்டு கடைசியா கூழு குடிக்கிறதுக்கு வேணும்னா வர்றேன், கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டீ தீந்து போச்சு கிளம்புங்கன்னு ப்ரெஸ் மீட்டை முடிச்சு பிரஸ்காரங்களையெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இது எதிர்பார்த்தது தான். இவங்க எதுவும் கொடுக்க போறது இல்லைங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. இதுல நம்ம ஆளுகளோட பொது புத்தியில ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம இப்ப பேசணும். அது என்னன்னா, இதை பார்க்குற நம்ம ஆளுகள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பிஜேபி ஆளாததுனால தான் நிர்மலா மேடம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுவும் தரமாட்டேங்குது. இதே பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருந்தா இந்நேரம் ஆயிரக்கணக்கான கோடிகளை அப்படியே அள்ளி எரிஞ்சிருப்பாங்க, இறைச்சிருப்பாங்கன்னு நம்ம ஆளுகள்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. நான் எப்பயும் சொல்றதுதான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அவங்க யாருக்குமே எதையுமே தரமாட்டாங்க. இந்த பிரஸ் மீட்லயே நிர்மலா மேடமே அதை தெளிவா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா கேக்குறீங்க? இமாச்சலுக்கு கொடுத்தோமா, உத்தராகண்டுக்கு கொடுத்தோமா, ஜார்க்கண்டுக்கு கொடுத்தோமா? நாங்க யாருக்குமே கொடுத்தது இல்லையா, உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு அப்படிங்கிறாங்க. அதுதான் பிஜேபியோட அரசியல். பிஜேபியோட அரசியல்ங்கிறது மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட மக்களா கூட நின்று மக்களோட சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு அதன் மூலமா மக்களோட அபிமானத்தை பெற்று அப்புறமா அதிகார பிடிக்கிறதுங்கிறது பிஜேபியோட அகராதியிலே கிடையாது. பிஜேபியோட அரசியலே அது கிடையாது. பிஜேபியோட அரசியலுங்கிறது டோட்டலா வேற. ராமரு, பக்தி, கோயில், மதம், பாகிஸ்தானு, பசுமாடுன்னு அவங்க சில பல ஐட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி சில பல கதைகளை சொல்லுவாங்க. அதை நம்புற மாநிலங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க, அதை நம்பாத மாநிலங்கள்ல அவங்களால இன்னும் ஜெயிக்க முடியல. அந்த மாநிலங்கள்ல எல்லாம் இந்த பீத்த கதையை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவுதான். மற்றபடி பிஜேபி ஆளாத தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண மனுஷனா இந்த 10 வருஷம் மோடி ஆட்சியில நாம எப்படி எந்த நல்லதையும் நேரடியா கண்ணில் பார்த்தது இல்லையோ, அதே தான் பிஜேபி ஆள்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனும் பிஜேபியோட இந்த 10 வருஷம் ஆட்சியில் எந்த நல்லதையும் அவனும் கண்ணில் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாயா, உத்தரப்பிரதேசத்தில் 200 ரூபாயா, அங்கேயும் 1000 ரூபா தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெட்ரோல் 103 ரூபாயா, மகாராஷ்டிராவில் வெறும் 3 ரூபாயா, அங்கேயும் அதே விலை தான். ஒரு இந்திய குடிமகனை வச்சு செய்யறதுல அவன் உத்தரப்பிரதேசத்துக்காரனா தமிழ்நாட்டுக்காரனான்லாம் பிஜேபி பிரிச்சே பார்க்காது. அனைவரையும் சம அளவுல தான் வச்சு செய்யும். அதனால உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி பேரழிவு நடந்திருந்தா அப்படியே பிஜேபி அள்ளி கொடுத்துருக்கணும்லாம் இன்னும் யாரும் அப்பாவித்தனமாலாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரியே நேற்று அந்த மேடம் வச்ச பிரஸ் மீட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரும் நடந்தது. அதுல மீடியாக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரியான டிசாஸ்டருக்கு இவ்வளவு பணம் கேட்குது, அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு நிர்மலா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா கேட்டோன்னே எடுத்து கொடுக்கறதுக்கு, என்ன கேள்வி இது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. நான் மேடத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஏங்க மேடம், நாங்கெல்லாம் என்ன ஏடிஎம் மிஷினா, மக்களாகிய நாங்கெல்லாம் என்ன ஏடிஎம் மிஷினா, எங்களை எல்லாம் ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே கடந்த 10 வருஷமா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எதை விட்டு வச்சிருக்கிறீங்க? அத்தனை மேலேயும் ஜிஎஸ்டியை போட்டு எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இன்னைக்கும் பெட்ரோல் டீசல்ங்கிற அந்த ஒரே ஒரு கமாடிட்டியில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 3-4 லட்சம் கோடி வரைக்கும் நீங்க கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் என்ன ஏடிஎம்மா மேடம் நீங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு? அதுவும் இந்த ஜிஎஸ்டிக்கு இந்த சங்கி கூட்டம் பண்ற அலப்பறை இருக்குதே, அதெல்லாம் சகிக்கவே சகிக்கல. எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே எங்க ஜி தான், ஜிஎஸ்டி இல்லைன்னா இந்தியாவே அழிஞ்சிரும், இந்தியாவை ஜிஎஸ்டியின் மூலமா காப்பாத்துறதே எங்க ஜி தான் பெரிய பொருளாதார மேதைகள் மாதிரி இந்த சங்கி கிறுக்கணுங்கெல்லாம் பேசுறது எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில சொல்றாரு,
15 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுது. அதை மோடி 35 லட்சம் கோடியா மாத்திர வரைக்கும் ஓய மாட்டாரு, ஒருத்தனையும் விட மாட்டாரு. உருவி எடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு, உறிஞ்சி எடுத்துருவாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு. அதுக்கும் 10 கிறுக்கு சங்கிகள் சில்லறைய செதற விடுறானுங்க. இவனுல எல்லாம் என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அடே பூமுட்ட சங்கிகளா, ஜிஎஸ்டிங்கிறது உங்க கோவணம், ஏன் கோவணம், உங்க வாரிசுகளோட கோவணம், ஏன் வாரிசுகளோட கோவணம், இது எல்லாத்தையும் மொத்தமா உருவுறதுரா. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. அந்த பக்கம் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் டாட்டாக்களுக்கும் பிர்லாக்களுக்கும் லட்சம் கோடிகளை ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இன்சென்டிவ், கன்செஷனு, கடன் தள்ளுபடி, வரி தள்ளுபடி, இன்னும் என்னென்னமோ பேர்களில் உங்க ஜி தூக்கி கொடுத்துட்டு நம்ம கோவணத்தை உருவுறாரா கூமுட்ட சங்கிகளா. அதுல கொண்டாடுறதுக்கு என்னடா இருக்குது? ஜிஎஸ்டிங்கிறது 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் தினமும் நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க சாதாரண மக்கள். அவங்களோட கோவணத்தை உருவுற ஒரு வரிடா கூமுட்ட சங்கிகளா. பெட்ரோல் போட வந்தியா 20% கூட, அரிசி வாங்க வந்தியா 5% கூட, பையனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினியா 12% கூட, பையனை நீட் கோச்சிங் சென்டரில் சேர்த்துனியா 18% கூட, செல்போன் ரீசார்ஜ் பண்ணினியா 18% கூடன்னு ஒருத்தனையும் விடாத வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடுற சாதாரண மக்கள்கிட்ட உருவுற ஒரு டேக்ஸ்ரா கூமுட்ட சங்கிகளா. உங்களை எல்லாம் நினைச்சு எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுல இந்த கூமுட்ட சங்கிகள்லாம் பெரிய பொருளாதார மேத மாதிரி இன்னொரு காமெடியும் பண்ணுவானுங்க. அது என்னன்னா, நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் நாட்டுக்கு அது ரொம்ப நல்லதும்பானுங்க. ஜிஎஸ்டி நாட்டுக்கு ரொம்ப நல்லதுப்பா, நாம 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலும் அது நாட்டுக்கு ரொம்ப நல்லது, அதன் மூலமா எங்க ஜி நாட்டை அப்படியே நட்டு குத்தா தூக்கி நிறுத்த போறாரு அப்படின்னு ஒரு ஆளை அலப்பானுங்க. அந்த சங்கிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, 140 கோடி பேர்த்தோட கோவணத்தை உருவிட்டு தினமும் 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட சாதாரண ஏழை மக்களை வரிங்கிற பேர்ல கொள்ளையடிச்சிட்டு அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு அவங்களும் சொல்றாங்க. இந்த கிறுக்கு சங்கிகளும் அதை அப்படியே நம்புறானுங்க, நம்மளையும் நம்ப சொல்லி டார்ச்சர் வேற பண்றானுங்க. பிஜேபியும் சங்கி கூட்டமும் சொல்ற பாலாரும் தேனாரும் ஓடுற அந்த நாடு எங்க தான் இருக்குது? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க யாராவது பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.